2020லேருந்து இருக்குது மேம். யூஜி ப்ரோக்ராம் 2020லேருந்து இருக்குது. மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் 2024ல் ஸ்டார்ட் பண்ணோம். இது க்ரோனாலஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 75 வருஷம் 80 கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்தை நெருங்குது இந்த கோர்ஸு. இது பேசிக்கலி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் சப்ஜெக்ட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 50 வருஷமாக இருக்குது. இது கோல்டன் ஜூப்ளி இயர் இது. நாங்கள் வந்து 2020 வந்து யூஜி ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் பிஜி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பிஹெச்டிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பிஹெச்டி அடுத்த ப்ரோக்ராம், ஏன்னா வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போகிறாங்க, ரிசர்ச் ஓரியன்ட் அவங்க வளரணும். ரிசர்ச் பண்ணாங்கன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல் திங்க் டேங்க் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா டெல்லியில் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி வார்ஃபேர் பேஸ்டு திங்க் டேங்க்ஸ்லாம் இருக்குது. எப்படின்னா லேண்ட் வார்ஃபேர் தனி, ஏர் வார்ஃபேர் தனி, மேரிடைம் வார்ஃபேர் தனி, அதே மாதிரி ஜாயிண்ட் வார்ஃபேர்னு தனித்தனியாக இருக்குது. ரிசர்ச் பேஸ்டும் அவங்க வளரணுன்றதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா சவுத் இந்தியாவில் அவேர்னஸ் கிடையாது, எதுனா டிஃபென்ஸ் பேஸ்டு அவேர்னஸ் கிடையாது. அதில் தமிழ்நாடு மட்டும்தான் இப்போதைக்கு டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸை வச்சுருக்குது. இப்போ நீங்கள் நல்லா இது பண்ணி பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் லைக் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா எங்கேயுமே கிடையாது. நீங்கள் இங்கேருந்து படிக்க இங்கே ஒன்ஸ் நாங்கள் வந்து இங்கே லிமிட்டட் சீட்ஸ் தான். ஏன்னா இங்கே ஒன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணோம், இல்லைனா நீங்கள் ரேதர் தான் மகாராஷ்டிரா தான் போகணும். இங்கேருந்து தாண்டி நீங்கள் போகிறீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் போய் படிக்கணும்.